1.5 கோடி உங்களுக்கு விழுந்திருக்கா? 1.5 கோடியே எனக்கு விழுந்துருச்சா? எனக்கு விழுந்துருச்சா? 1.5 கோடி 1.5 கோடி காசா எனக்கு விழுந்துருச்சா? நீ பைத்தியமா? வாராண்டி தங்க கட்டி அம்புக்கு போராண்டி சிங்க குட்டி காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஹலோ கேக்கல ஹலோ எத்தனை வாட்டி சொல்றது? இங்க உட்காரலாமா? ஹலோ இங்க உட்காரலாமா? புரியல. ஆளு வராங்களா? சாரிங்க மேடம், எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. வந்தா ஏன்ச்சு நான் போயிடுறேன். அங்க உட்காரவா? இங்க நல்லா கிளீனா இருக்காங்க, மரமா இருக்கா, உட்கார்ந்துக்கிறேன். ஆள் வந்த. ஹலோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? கேட்கல, சத்தமா பேசாதானே கேட்க. எனக்கு காது கேட்காதுன்னு தெரியாதா? பேசினாதானே கேக். ஒரு நிமிஷம். ஹலோ பக்கத்துல ஆள் இருக்காங்க, உன்கிட்ட தரேன். அவங்க சொல்லுவாங்க எனக்கு. மேடம் இது நானு நம்ம சின்ன வயசுல வந்து கிரிக்கெட் ஆடும்போது பால் கல்ல போட்டு காது கொஞ்சம் நரம்பு காலியா இருந்துச்சுல்ல, அங்க இருக்க இடம் நிறைய. நான் எழுந்து போயிடுவேன். ஒரு உதவி, எனக்கு காது கேட்காது சின்ன வயசுல இருந்து. எனக்கு போன்ல ஏதோ சொல்றாங்க, அது என்னன்னு மட்டும் கேட்டு. ஹலோ கேட்கல, அது பக்கத்துல தரேன், கொஞ்சம் கேட்டு மட்டும் சொல்லுங்க. காது கேட்காது, அதனால உதவிதான். ஆக்சன் மேடம், இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஹலோ ஹலோ மாமா கேக்குதா இல்லையா மாமா? ஹலோ ஹலோ அக்கா, அவர் எங்க இருக்காரு? அவரா இங்க பார்க்ல இருக்காரு. அப்படிங்களாக்கா? அக்கா ஒண்ணும் இல்ல, நான் அவரோட மாமா பொண்ணுதான். நாங்க ஃபேமிலியா ஒரு வாட்டி கேரளாக்கு போயிருக்கும் போது அவருக்கு 1.5 கோடி ரூபாய் ராட்டி கிட்ட விழுந்திருக்கு. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. புரிய வச்சு அவர் உடனே இது எடுத்துட்டு வர சொல்லுங்க அக்கா. ட்ரெயின்ல என்ன எடுத்துட்டு வர சொல்லுங்க? டிக்கெட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்படியா? ஆமா, அவருக்கு 1.5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அது எப்படின்னா அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க. அவருக்கு காது கேட்காது. புரியுற மாதிரியே அவருக்கு காது கேட்காதுக்கா, நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. எல்லா இடத்தையும் வளைச்சு போட்டுறாங்க. வீடா லாட்டரி சீட்டு விழுந்திருக்கான். லாரியில போணுமா? லாட்டரி சீட்டு. என்ன போன்ல என்ன சொன்னாங்க அது சொல்லுங்க. நீங்க கேரளா போனீங்களாமே? கேள்வரகுமாவே? கேரளா புரியல. என்ன போன்ல சொல்லுங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. நான் பொண்ணுகிட்ட பேச மாட்டேன். போன்ல என்ன சொன்னாங்க சொல்லுங்க. கேரளா போனீங்களாமே? கேன்ல தண்ணி வேணுமா? மினரல் வாட்டர் இருக்கு, வருமா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஏன் தனியா பேசுறீங்க? ஹலோ தனியா என்ன பேசுறீங்க? போன்ல என்ன சொன்னாங்க சொல்லுங்க. கேரளா போனீங்களாமே? கேரளா கேளம்பாக்கம் அது கோயம்புத்தூர் பஸ் இருந்துச்சு, இப்ப கோயம்புத்தூர் மாத்திட்டாங்க. லாட்டரி விழுந்திருக்கான், 1.5 கோடி விழுந்திருக்கான். 1.5 கோடி. லாரி ஏத்தி சாவணுமா? என்ன பிரச்சனை? ஹலோ பைத்தியமாவா? எதுக்கு பைத்தியம்ன்றீங்க? இது மட்டும் கேக்குதா பைத்தியம்? அது கேட்டுச்சுங்க எனக்கு. பைத்தியம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? எதுக்கு பைத்தியம்? இப்ப போன்ல என்ன சொல்லுச்சு தானே கேட்டேன் நானு. நீங்க கேரளா போனீங்களாமே? கேரளா அங்க உங்களுக்கு 1 கோடி விழுந்திருக்கான். 1.5 கோடி. உங்க மாமா டிக்கெட் எடுத்துட்டு வர சொல்றாங்க. 1 ரூபாய் வேணுமா? சில்லற இல்லையே. உங்க மாமா ஐயோ ஏந்து போவா. போறேன் ஃப்ரெண்டு ஒருத்த வரேன்னு சொன்னா, அவதான் கூப்பிடுறா. ஹலோ அந்த பொண்ணு இருந்தா சொன்ன, என்ன பைத்தியமா வளரிட்டு இருக்க? மாமா அவன் பைத்தியம் மாதிரி உலகல. உனக்கு லாட்டரி சீட்ல 1.5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. நீ லாரியில போறதுன்னா போய் தொலை. லாரியில நான் வரமாட்டேன். ஐயோ செவிட்டு மாமா, அவங்கிட்ட சொல்லி என்ன கிட்ட கொடு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு. சரி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காருப்பா அவரு. அவர் அப்படிதான் அவர் தொலை பேசிக்கிட்டே இருப்பா. எப்பனா அவர் சொல்லி புரிய வைங்கக்கா. டிக்கெட் வேற அவர்கிட்ட மாட்டி இருக்குக்கா. எனக்கு வேற வேலை இல்லையா சொல்லுங்க? நான் உட்கார்ந்துட்டு இங்க இருக்கேன். நானே பல டென்ஷன்ல உட்கார்ந்துருக்கேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவர் வீட்டுக்கு போக சொல்லுங்க. வீட்டுக்கு போக சொல்லவா? வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. பைத்தியம் மாதிரி பேசுறாருப்பா, அவருக்கு எதுவும் புரியல. நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வந்து கூப்பிட்டு போங்க. அவன் தனியாவே பேசிட்டு கேரளால இருக்கேன். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவர் ஏன் நீங்க என்ன சொல்லுங்க. ஏன் அம்மாட்ட பேசலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. உங்க வீட்டுக்கு நான் ஏன் வரணும்? உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஏன் வீட்டுக்கு நீங்க வரீங்களா? நான் ஏன் உன் வீட்டுக்கு வரேன்? அதெல்லாம் கூட்டு போக மாட்டேன். என்ன சொன்னாங்க? என்ன ஹெல்ப்? வீட்டுக்கு கூப்பிடுறாங்க.
என் வீட்டுக்கார அம்மான்றீங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஐயோ, இந்த பைத்தியம் கல்யாணம். பைத்தியமா? அவ பைத்தியம் இல்ல, நல்லா பேசுவான். அவங்க நல்லா தான் எம்ஏ படிச்சிருக்கா, எம்ஏ அவங்க நல்லா தான் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், எம்ஏ. அவங்க நல்லா தான் பேசுறாங்க. ஆமா ஆமா. என்னவா? உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. பிரியாணி செஞ்சிருக்காங்களா வீட்ல? பிரியாணி வேணுமா? ஆஹா, உங்க வீட்ல செஞ்சிருக்காங்களா? போ. எங்க வீட்டுல பிரியாணி செஞ்சிருக்காங்களா? ஏந்து போ. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ஹலோ, எதுக்கு கோவப்படுறீங்க? ஏந்து போன்னா உன்னை. எதுக்கு? என்ன ஏந்து போன்னா. என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கங்க. உதவி தானங்க கேக்குறேன் நானு. ஹலோ, ரெட் கலர் ஏந்து நான் ஏந்து போவா. அது எனக்கு தெரியாது. நீங்க என்னன்னு சொல்லு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கங்க. ஏந்திரிங்க வந்து. லூசா நீ? முந்திரி வேணுமா? லூசா? ஏந்து கூப்பிடுவாங்க ஆளுங்க. நான் லூஸ் எல்லாம் கிடையாது, காது தான் கேட்காது. நான் சின்ன வயசுல கிரிக்கெட் இருக்குல்ல, ஆடும்போது லப்பர் பால் இல்லாம கார்க்கு பால் காதுல அடிச்சிட்டானுங்க. அதுல நீ ஏந்து போ ஃபர்ஸ்ட். என்ன ஏந்து போ. போறீங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்ல பிரியாணி செஞ்சிருக்காங்களா? பிரியாணி செஞ்சிருக்காங்களாமா? எனக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்லுங்க. வெயிலுக்கு சாப்பிட்டா வயித்த கலக்குது. அப்படி சாப்பிடாம போங்க, என்ன டென்ஷன் ஏத்தாதீங்க. ஏந்து நீங்க போங்க வீட்டுக்கு. என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியல, ஒழுங்கா சொல்லவும் மாட்டீங்க. என்னன்னு சொன்னாதானங்க தெரியும், அவர் யாருமே இல்ல, அதனாலதான் இங்க வந்து. ஹலோ, என்ன சொன்ன அந்த பொண்ணுகிட்ட? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரியாணி வேணுமாமே? பிரியாணில மக்கு மாமா. உனக்கு தொக்கு வச்சிருக்கியா? இருக்கு. தொக்காங்க, பிரியாணி இல்லையா? இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. தின்றதுல இருக்காத. உனக்கு 1.5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. ஒன்று நம்ம லாட்டரி சீட்டு கிழிச்சோம்ல கேரளால. உன் மூஞ்சிக்கு 1.5 கோடி ரூபா வேணுமா? செருப்பால் அடிப்ப உன்ன. 5 பைசா மூஞ்சி போட வைடி. 1.5 கோடி வேணுமா? 1.5 கோடி. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாப்பா. உன் மூஞ்சிக்கு 1.5 கோடி ரூபா வேணுமா? எரிச்சலா இருக்கு. வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு 1 கோடி விழுந்திருக்கான். அதுதான் 1.5 கோடி தானே சொல்றீங்க. அவருக்கும் 10,000 15,000 கொடுத்தாலும் வீட்டு செலவு பார்க்கலாம். 1.5 கோடி இது பண்ணணும். உங்க பாப்பாவா? சூப்பர் பியூட்டிஃபுல்லா இருக்கு. பேர் என்னது? இல்லையா இப்ப இங்க வந்து 7:30 மணிக்கு இங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க? இது பப்ளிக் இடங்க. இது இந்த இடம் இல்ல, லேடிஸ் பக்கத்துல இப்படிதான் வந்து உட்காருவீங்களா? எழுதவே இல்லையா லேடிஸ் மட்டும்ட்டு? எழுத வேணாம் வேணா. மார்க்கர்ல எழுதுங்க, இல்லைன்னா அழிச்சிருவாங்க விளையாட்டு. எத்த பொண்ணு சொல்லிச்சு? உங்களுக்கு 1.5 கோடி விழுந்திருக்கான். 1.5 கோடி. 1.5 கோடி. என்ன சொல்லுங்க? 1.5 கோடி. 1.5 கோடி. 1.5 கோடி. 1.5 கோடி. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். 1.5 கோடி விழுந்துருச்சா? எனக்கு விழுந்துருச்சா? எனக்கு விழுந்துருச்சா? 1.5 கோடி. 1.5 கோடி காசா எனக்கு விழுந்துருச்சா? நீ பைத்தியமா? 1.5 கோடி விழுந்துருச்சா? பாப்பா, அங்கிளுக்கு 1.5 கோடி விழுந்திருக்கா. ஜாஷா வா, நம்ம போலாம் வா. 1.5 கோடி. பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா எப்படி நான் வாங்குறது, கேட்டு வாங்குறது? லாட்டரி சீட் எங்க சீட்டு? மூக்குல சளியை தொடச்சு போட்டேன். அப்ப போ, தேடு போயிடு போ. தேடு போ. 1.5 கோடி. 1.5 கோடி. ஃபோன் பண்ண உங்களுக்கு. லாட்டரி சீட் இல்லாம எப்படி போறது? நீங்க இங்க இருந்து கிளம்புங்களேன், எனக்கு இடம் விடுங்க. குழந்தை விளையாடிட்டு இருக்கா. இடமா? தள்ளி போங்க. சரி உட்காந்துக்குங்க. அப்படி 1.5 கோடி விழுந்துச்சுன்னா ராஜாங்க. இங்க வேற 1.5 கோடி விழுந்திருக்கு. அப்பா ஃபோன் பண்றேன். எப்படி 1.5 கோடி வாங்க? ஃபோன் பண்ணேமா? ஏங்க சிஸ்டர் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் வாங்க. நான் வேணா 1.5 கோடியில 1 லட்சம் தட்டா உங்களுக்கு? எனக்கு வேண்டாம். வேணாங்களா? ஒண்ணு இல்ல, இந்த 1.5 கோடிலாம் உள்ள சிஸ்டர் ஆரஞ்சு முட்டைன்ற யூடியூப் சேனல்ல இருந்து வரும். சும்மா ஒரு பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். கேமரா சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். காது நல்லா கேட்கும், சும்மா காமெடிக்கு தான்.